அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வெளிநாடு சம்பந்தமான கேள்விகள் நமக்கு நிறையவே வருதுங்க. வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும்? அவங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள் நல்லா இருக்குமா? அப்படிங்கிறத நீங்க ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிறத விட, நம்ம ஏல்பி ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெளிநாடு வேலை உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதாங்கிறத ஜஸ்ட் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்த்துடுவோமா? ஏன் ஏஎல்பி ஜோதிடம் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எளிமை அப்படிங்கிறத சொல்றோம்னா, பாருங்க, இப்ப இதுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கோம். இதெல்லாம் அந்த கட்டத்தினுடைய பெயர்கள். உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏஎல்பி அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது என்னங்கிறத நீங்களே இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏஎல்பின்னு நான் ஒரு கட்டத்துல போட்டிருக்கேன். அந்த கட்டத்துக்கு பேர் என்ன? கடகம். கடக லக்னம் உங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்க உள்ளீடு கொடுக்கும்போது இந்த 12 கட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல ஏஎல்பின்னு இருக்கும். இந்த கட்டத்துல ஏஎல்பின்னு இருந்தா அது கடக லக்னம், இல்ல இந்த கட்டத்துல இருந்தா அது துலாம் லக்னம், இந்த லக்னத்துல இருந்தா கும்ப லக்னம், இங்க இருந்தா மேஷ லக்னம், இங்க இருந்தா ரிஷப லக்னம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரண லக்னம் கடக லக்னத்திற்கு வெளிநாடு சம்பந்தமா பார்ப்போமே. இப்ப வெளிநாடுன்னா ரெண்டு நிகழ்வை மட்டும் பார்த்தா போதுங்க. யாரை பார்க்கணும்? ஒண்ணு நான்ங்கிறது யாரு? ஜாதகர். இந்த ஜாதகர்னா அது ஏஎல்பி லக்னம். இந்த ஏஎல்பி லக்னத்தின் அதிபதி யாரு? சந்திரன். இன்னொன்னு வெளிநாடு. இந்த வெளிநாடு என்பது 12வது பாவகம். இந்த 12வது பாவகத்தை வெளிநாடுன்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த 12வது வீடு, இந்த வீட்டின் அதிபதி யாருன்னா புதன். இந்த புதனும் சந்திரனும் நல்ல இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு சிறப்பாக இருக்கும். குறிப்பா இந்த சந்திரனும் புதனும் 12ல் இருந்தால் வெளிநாடு சிறப்பு. அவ்வளவுதான். வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சொல்லுங்க? இவ்வளோ சிம்பிளா வேற எதுலையாவது பலன் எடுக்க முடியுமா என்ன? சரி, இதுவே இன்னொரு லக்னம் போடலாமே. இப்ப மீன லக்னம். இந்த லக்னம் ஏஎல்பியா இருக்கு. இந்த லக்னத்தின் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவானும் 12வது வீட்டின் அதிபதியான சனி பகவானும் நல்ல அமைப்புல இருந்தாங்கன்னா அவங்க தாராளமா வெளிநாடு போகலாம். வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கவும் முடியும். அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்ப இதே விருச்சக லக்னம், ஏஎல்பி லக்னம். விருச்சக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். 12ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த செவ்வாய் அல்லது சுக்கிரன் நல்ல அமைப்புல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வுகள் நல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த செவ்வாய் போய் இங்க இருக்கு, அங்கேயே சுக்கிரனும் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெளிநாடு சிறப்பானதாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான வருமானங்களும் வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகளையும் தான் இவங்க வருமானத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் நான் சிறப்பான வருமானம் பெற்று அங்க நல்லா இருப்பேனா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கேட்டாங்கன்னா, கூடுதலா வருமானத்துக்கு உரிய கிரகத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த வருமானத்துக்கு உரிய கிரகம் குரு பகவான் போய் இங்க இருக்காரு அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் தான். வெளிநாட்டில் சென்று வசித்தால் தான் அவங்களுக்கு லாபம், அவங்களுக்கு வருமானம், அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இதை வந்து ஏஎல்பி ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக நம்மளால சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பாடத்திட்டம் அப்படிங்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடம். அதனால ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க, அதில் பலன் பாருங்க. வெளிநாடு வாழ்க்கைங்கிறது நிறைய பேருடைய கனவு, லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த லட்சியத்தை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்துக்குவோம். சரி, எங்க இருந்தா வெளிநாடு போகவே கூடாது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. 7ஆம் இடத்துல ஒரு லக்னம்னு எடுத்துட்டோம்னா அங்க வெளிநாட்டுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய நிகழ்வு. இந்த 12ஆம் இடத்தின் அதிபதி 7ல் இருக்காரு அப்படின்னா வெளிநாடு போகக்கூடாது. வெளிநாடு போனா அவங்களுக்கு சக்சஸ் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லக்ன அதிபதி செவ்வாய் இங்க இருக்காரு, குருவும் இங்க இருக்காரு, ஆனா சுக்கிரன் போய் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க வெளிநாடு போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஜாதகரால வெளிநாடு போக முடியுமானா போக முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வெளிநாடு செல்வதற்கு தடை ஏற்படும். அப்ப வெளிநாடு போனாதானே அவங்களால சம்பாதிக்க முடியும். போகவே முடியாது அப்படிங்கிறப்ப எங்க இருந்து அவங்களால சம்பாதிக்க முடியும்? அதனால இதை நம்ம ஏஎல்பி ஜோதிடம் நமக்கு ரொம்ப எளிமையாக சுலபமாக கற்றுக் கொடுத்துடும். எங்க இருந்தா போக முடியாது, எங்க இருந்தா போக முடியும். நான் வெளிநாட்டுல லேண்ட் பண்ணணும், வெளிநாட்டுல சொத்து வாங்கணும், வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல செட்டில் ஆகணும் அப்படின்னா அதற்கு உங்க ஜாதகத்தில் 12ஆம் பாவமும் லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அதை பாருங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கு பரிகாரமே கிடையாது. சரி, இப்படி இருக்கேன், நான் ஏதாவது பரிகாரம் பண்ணியாவது வெளிநாடு போக முடியுமா?
கண்டிப்பா பரிகாரமே கிடையாதுங்க. இந்த பாவகத்தை தவிர்த்த வேற எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பரிகாரம் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு ஓரளவு சக்சஸ் தரக்கூடிய வாய்ப்புகளையும் தரும். நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல ஏன் பரிகாரம் பண்ணுங்க நடந்துரும்னு நம்ம ஆணித்தரமா சொல்றது இல்ல அப்டின்னா, சில இடங்களில் இருக்கும்போது பரிகாரம் செய்தாலும் அது பலன் இல்ல அப்டிங்கிறதுனால தான் அத நம்ம சொல்றதில்ல. அதனால நம்ம நெறைய சொல்லுவோம் ஏஎல்பி ஜோதிடத்துல முதல்ல கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. அந்த கேள்விக்கான பதில்கள அவ்ளோ ஈஸியா அதுல எடுத்துக்க முடியும். எல்லாரும் செக் பண்ற மாதிரி எனக்கு எங்கே பலன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்க இருப்பேன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன நடந்திருக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடந்திருக்கும்னு. அத நாங்க வேற சொல்லணுமா? நேரம்ங்கிறது பொன் போன்றது. கால நேரத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத கேளுங்க. ஏஎல்பி ஜோதிடம் அவ்வளோ அழகா எடுத்து குடுத்துரும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.